உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மார்ச் 3 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த 30 நாட்கள் அவர் ஒரு வீட்டில் தங்கியிருப்பார். இப்போ கன்னி ராசி நில ராசியாக இருக்கிறது. கன்னி ராசி நில ராசி, அது உபயராசி. அப்போ 7வது வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். நல்லா கவனிக்கணும், தன்னுடைய ராசியில் நீச்சம் அடைகிறவர் தனக்கு 7வது வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். காதல், தனக்கு பிடித்த அற்புதமான பெண்ணை கைபிடிப்பீர்கள், காதல் கைகூடும். சில பேருக்கு காதல் கைகூடாமல் பிரிந்திருப்பார்கள், மீண்டும் திருமணத்தில் அது முடியும். பார்ட்னர்ஷிப் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு ஊரில் வர்த்தகம், கல்வி, இது சம்பந்தமான துறைகள் இருக்கக்கூடியதற்கு அமோகமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் அந்த ஒரு சுக்கிரன் உச்சம், 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி சுக்கிரன். அப்போ குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும், கல்விக்காக விரயங்கள் வரும். அப்போ வருமானத்தை கொடுத்து தான் விரயங்கள் வரும். அப்போ சுப விரயம். அப்போ தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குடும்ப ஸ்தானாதிபதி போய் 2ஆம் வீட்டிற்கு 6இல் போய் உச்சம் அடைகிறார். அப்போ 2, 6, 10 அந்த திரிகோணங்கள்லாம் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல வருமானம் வரும், ஐஸ்வர்யம் வரும், நிறைய சுகங்கள்லாம் இருக்கும். அடிக்கடி அயராது உழைத்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வகைகளில் செல்வம் கொட்டும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆணாக இருந்தால் பெண். அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாயிடும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த பொருள்லாம் வாங்க முடியல, ஆடம்பரமான பொருள்கள்லாம் பழசெல்லாம் ரிப்பேராக இருந்ததெல்லாம் மாற்றிட்டு புதுசு ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு சின்ன கார் வாங்கலாம், ஒரு 2 வீலரில் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல போராட நட்சத்திரம் இருக்குது. அப்போ போராட நட்சத்திரம் சுக்கிரன், அது 2ஆம் இடத்துக்குரியவர், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி உச்சம். அப்போ 4க்கு 4ங்கும் போது தாய்க்கு நிம்மதி உண்டாகும், தாய்க்கு சுகம் ஏற்படும். வீட்டுக்கு மேலே மாடியில் ஒரு வீடு கட்டலாம், வீட்டை விஸ்தரணம் பண்ணலாம், வீட்டுக்கு மேலே வர்ணங்கள் பூசலாம். பழைய வீடாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பூசி பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நல்ல அழகாக ரம்மியமாக சுகமாக இனிமையாக அந்த வீடு பார்க்குறதுக்கு தெரியும். வீட்டில் வாழை மரம் தோரணமெல்லாம், மாவளை தோரணமெல்லாம் கட்டி மேலதாளத்தோட மங்களம். ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு பெண் குழந்தை பிறக்கும். திருமணமே ஆகலை அப்படின்னா திருமணம் நடந்துடும். நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டிலே கூட அந்த செயல் நடக்கும், நமக்கு இல்லைன்னாலும் நடக்கும். நாம் அந்த விசேஷத்துக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தில் போய் மும்முரமாக ஈடுபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரு ஜனிச்சிடும். பெண்களுக்கு 4ஆம் இடம் கரு ஜனிச்சிடும். அப்போ சுக்கிரன் போய் உச்சம் அடைகிற 7ஆம் இடம், அப்போ வயிறு. அப்போ இதெல்லாம் 9ஆம் இடம் பாக்கியம். குழந்தையே இல்லை, 2வது குழந்தை, ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப இடைவெளி இருக்குது,
குழந்தை பிறக்குமானா இப்போ அந்த 30 நாள் கரு ஜனிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். குடும்ப ஸ்தானாதிபதி 7ல் உச்சம், தன் வீட்டுக்கு 6ல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் வருமானம் கூடும், தொழில் கான்ட்ராக்ட் கூடும், வர்த்தகம் வரும், கடல் கடந்து போகலாம், கடல் கடந்து போய் படிக்கலாம், வெளிநாட்டு சம்பந்தமான வரன் தேடி வரும். அதே போல் 4ஆம் இடம், இப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், அதுவும் நல்லாயிருக்கும். கன்னியா ராசிக்கு 8ஆம் இடத்துல பரணி நட்சத்திரம். அப்போ அது 7ல் போய் உச்சம் அடைகிறார். அப்போ 8க்கு 12 அப்படிங்கும்போது கடன்கள், 8 என்பது கடன்கள், அதெல்லாம் விரயமாயிடும், கடன் விரயமாயிடும், கடன்கள் அடைக்கப்படும், ஆரோக்கியம் கைகூடும், நெருக்கடியான சூழல்கள்லாம் நீங்கிடும். கன்னிராசிக்கு நெருக்கடியான சூழல் ஒன்று இருக்கும், அதெல்லாம் இந்த சுக்கிரன் 30 நாள் வருகையில் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி 8, 12, 4, 8, 12 தான் அந்த நட்சத்திரமே இருக்குது, சுக்கிரனுடைய ஸ்டார் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். யாரோ ஒரு நல்ல வண்டியை விற்க வைப்பார், இவர் அதை குறைஞ்ச ரக போட்டு வாங்கிடுவார். அதே போல் 12, 8, 12 உச்சம் அடைந்தால் எப்படி இருக்கும்? 7ல். அப்போ 7, 8, 12 அப்படி தொடர்பு வரும்போது, அப்போ சில பேருக்கு திருமண உறவில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பிரிந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆனால் வேலையை கொடுத்து அவர்களை பிரித்து வைப்பார். எப்படி? அதனால் நீங்கள் எல்லாரும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ கன்னியா ராசிக்கு எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு கல்வி வியாபாரத்தில் லாபம் உண்டு. ஒரு வகையில் கணவன் மனைவி ஒருவர் ஏதோ ஒரு வகைகளில் வேலையில் படிப்பில் ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? இடமாற்றம் கூட ஆகும், இடமாற்றம் ஆகும். கணவனாருக்கு கொஞ்சம் கடினமான வேலையை கொடுத்து ப்ரொமோஷனை கொடுத்து இடமாற்றம் தூரத்தில் இருக்கும். அப்போ அவர் ஒரு பக்கம் இருப்பார், இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஸோ அதனால் கூட உங்களே இறைவன் இயற்கையாக உங்களுக்கு இந்த செயல்களை எல்லாம் செய்வார். மொத்தத்தில் நல்ல அமோகமான காலகட்டம், வருவதை எதிர்கொள்வது, அதே போல் விரயமும் இருக்கும். அதனால் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மனைவிக்கு விரயம், கணவனாருக்கு விரயம் வருதுன்னா சண்டை போடக்கூடாது. விரயம் போலேன்னா நோய் வந்துடும், நல்லா புரிஞ்சுக்கணும். விரயம் பண்ணுவதை பகவான் கொடுப்பதை அனுபவிப்பது தான். ஸோ அதனால் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு நிறைய சுகபோகமான விரயங்கள் வரும். மொத்தத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல உல்லாசமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றுங்க. ஐயா சொல்லியிருக்கிற மகாலட்சுமி வழிபாடு, பசுமாடுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கொண்டு போய் அகத்திக்கீரை உணவு ஒரு புண்ணாக்கு வாங்கி கொடுத்துட்டு வாருங்கள், வெற்றி நிச்சயம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழித்த துணிகளை அணியக்கூடாது, உடம்பில் துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்பில் சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும், ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.